திருமறை நேரம் Bible Hour presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Welcome to Satellite Bible Classes. வாழ்த்துக்கள் திருமறை நேரம் நேயர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே அன்போடு கூட உங்களை வரவேற்கிறோம். கிறிஸ்தவ விழிப்புணர்வு நிகழ்ச்சி, உங்கள் கேள்விகளுக்கான பதில் சொல்லும் நிகழ்ச்சி. நீங்கள் ஆவலோடு கூட எதிர்பார்த்து வசனங்களை தெரிந்திருந்தாலும் அதன் சத்தியம் தெரியாததுனால நீங்கள் திகைத்து மருண்டு சந்தேகங்களோட தேடிக்கொண்டிருந்த அநேக விஷயங்களை உங்களை கேட்காமலேயே கர்த்தருடைய வசனங்களை ஆராய்ந்து உங்களுக்கு வழங்குகிற ஒரு நிகழ்ச்சி. இப்ப பத்மு என்கிற ஒரு தீவுல அப்போஸ்தலனாகிய யோவான் விடப்பட்டார், ரோம அரசாங்கத்தாலே ஒரு கைதியாக. அந்த பத்மு என்கிற தீவு எப்படி இருக்கும்? அந்த தீவுக்குள்ளே ஒரு மனிதன் இருக்கவே முடியாது. ஆனாலும் தேவ நோக்கத்துக்காக அவர் அங்கே விடப்பட்டார். அரசாங்கத்துக்கு தண்டனை கொடுத்துட்டோன்னு மட்டும்தான் தெரியும். ஆனால் தேவனுடைய பார்வையிலே ஒரு திட்டத்தின் நிமித்தமாக அவர் அங்கே இருந்தார். நம்முடைய வாழ்க்கையில கூட நிறைய விஷயங்கள் ஒரு சிறை கைதி போல நாம் உணரலாம், ஒரு தீவில விடப்பட்ட தனிமையை போல நாம் உணரலாம். எல்லாரும் இருந்தும் கூட நமக்கு ஏக யாருமே இல்லைன்ற மாதிரி கூட நம்ம உணரலாம். ஆனா அப்ப நீங்க யோசிக்கணும், இந்த சூழ்நிலையில நம்ம இப்படி இருக்கிறோமே, இதுல தேவன் ஏதாவது திட்டம் கண்டிப்பா வச்சிருப்பாரு. ரோமர் 8:28, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்திலே அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அதனால இந்த தீவை பத்தி நம்ம இன்னைக்கு நிறைய கேட்க போறோம். அப்படி ஒரு இடத்துல போய் இருந்து தேவனுக்குள்ள சந்தோஷமாக வெளிப்பாடுகளை பெற்று அதை எழுதி ஒரு மனுஷன் நமக்காக கொடுத்திருக்கிறார் அப்படின்னும் பொழுது நாம கூட நம்முடைய சூழ்நிலைக்கு நடுவில் பலவிதமான துன்பங்களை கடந்து போகும்போது இது நிமித்தம் ஆறுதலையும் நம்பிக்கையும் பெற்றுக்கொள்ளணும். இந்த வெளிப்படுத்துகிற விசேஷ புத்தகமே கிறிஸ்தவர்களுக்கு அவளை சுற்றிலும் இருந்த பாண்டுகளுக்கு நடுவில் நம்பிக்கையை ஊட்டும்படி, தைரியம் ஊட்டும்படி, வெற்றி நமக்குத்தான் அப்படின்னு சொல்லும்படி எழுதப்பட்ட ஒரு புத்தகம் தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷம். ஆகவே தொடர்ந்து கவனிங்க, மற்றவர்களுக்கு சொல்லுங்க, நீங்கள் குறிப்புகளை எடுங்க, கேள்விகள் இருந்தால் எழுதி எங்களிடத்துல கேளுங்க. சரி, போலாங்களா? இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர் தேசிய வேதாகம கல்லூரியினுடைய கல்வித்துறை தலைவர் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்கள். வணக்கம் திருமறை நேர நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த புதிய நாள் வாழ்த்துக்கள். இந்த ஒரு புதிய தொடரில் நான் எல்லாவற்றையும் புதிதாக்குகிறேன். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 5வது வசனம். வானத்தையும் பூமியும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவன் ஒரு கட்டத்தில், ஒரு காலத்தில் வெளிப்படுத்தல சொல்கிறாரு, நான் எல்லாவற்றையும் புதிதாக்குகிறேன். மனிதர்களாகி நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்போதும் அப்படி யோசிக்கிறோம், புதுசாக எல்லாத்தையும் செய்யணும், புதிதாக துவங்கணும், நாம் மறுபடியும் இதை செய்யணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் நமக்கு உண்டு. சகோதரர்களே, எல்லாவற்றையும் புதிதாக செய்ய விரும்புகிறவர் அதற்கான ஆயத்தங்களை நமக்கு கொடுக்க விரும்புகிறார். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் தமது ஊழியக்காரனாகிய யோவான் அப்போஸ்தலரை கொண்டு நமக்கு ஒரு நற்செய்தியை வழங்குகிறார். வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம் 9வது வசனம், பக்கம் 334. உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்துக்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாயிருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் பத்மு என்னும் தீவிலே இருந்தேன். சகோதரர்களே, இந்த வெளிப்படுத்தல் புத்தகத்தை எழுதுவதற்கு தேவன் தன்னுடைய அன்பின் மகனாகிய யோவான் அப்போஸ்தலரை தனித்து விடப்பட்ட ஒரு தீவிலே வைத்து விட்டார். ரோம அன்றைய ஆட்சியாளர்கள் யோவானுக்கு மரணத்தை பரிசாக கொடுக்க விரும்பினார்கள். அவர்கள் மரணத்தை பரிசாக கொடுக்க நினைத்த போது அதில் பல வகையில் சிலுவையில் அறைதல், சிலுவையிலே தலைகீழாக அறைதல், கொதிக்கும் எண்ணெயில் வீசி எறிதல்,
தலைகளை துண்டி தெரிதல், இப்படியெல்லாம் அவர்கள் மரண தண்டனை கொடுத்தாங்க. அப்படி மரண தண்டனை நிறைவேற்றுவதற்காக அன்றைய ரோம பேரரசு தன்னுடைய ஆட்சிக்குட்பட்ட ஒரு சிறிய தீவு, அதனுடைய சுற்றளவு 35 கிலோமீட்டர் தான். இந்த தீவினுடைய பெயர் பத்மூஸ் என்பதாகும். இந்த தீவு மரஞ்செடிகள் இல்லாத காய்ந்த பொட்டலான சாம்பலும் கற்களும் நிறைந்த ஒரு தீவு. இந்த தீவில் படகில குற்றவாளிகளை கொண்டு வந்து கொன்று வீசி எறிவது அன்றைய ரோமானிய அந்த அரசனுடைய திட்டமாக இருந்தது. ஆகவே அந்த தீவில் வீசி எறியப்பட்ட மனித உடல்கள், எலும்பு கூடுகள் தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு தீவில், எந்தவித நிழல் இல்லாத ஒரு தீவில் யோவான் அப்போஸ்தலர் தள்ளப்பட்டார். அன்றைக்கு சமயத்தில் நம்முடைய வாழ்க்கை கூட ஒரு பொட்டலான, ஒன்றுமில்லாத, காய்ந்த, ஒரு மரம் இல்லாமல், ஒரு செடி இல்லாமல், ஒரு கனி இல்லாமல், ஒரு பூ இல்லாமல், ஒரு நல்ல தண்ணீர் இல்லாத, வேலைக்கு சாப்பாடு இல்லாமல், பஞ்சம் பசி இவைகளின் கீழ் வந்து விடும்போது கர்த்தர் ஏன் என்னை கைவிட்டார்? ஏன் இந்த குழியிலே என்னை தூக்கி போட்டார்? நான் ஏன் இந்த இடுக்கண்களில் வசிக்கிறேன் என்ற கேள்விகளை நாம் எப்போதும் எழுப்புகிறோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? சொந்த சகோதரனை 11 பேர், அவனுடைய மூத்த சகோதரர்கள், அவனை குழியிலே தூக்கி போட்டார்கள். அவனுடைய பேர் யோசேப்பு. அதுபோல தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒரு குழியில் விழக்கூடும். மரண இருளின் நிழலில் நாம் நடக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். சகோதரன், நம்முடைய வாழ்க்கை சகல பொல்லாப்பும் வேதனையும் நிறைந்ததாக இருக்கிறது. சில வீடுகளில் 3 மாதத்துக்கு ஒருத்தர் செத்து போவாங்க. ஒரே வருஷத்தில் 3 அடக்கம் ஏற்படும், 4 அடக்கம் செய்வாங்க. அந்த வீட்டினுடைய நிலைமை என்ன ஆகும்? ஆனால் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். சகோதரர்களே, யோவான் அப்போஸ்தலர் பத்மு என்றும் தீவிலே அவர் இருந்தாலும் அங்கே இருந்துதான் இந்த புதிய எல்லாவற்றையும் குறித்த, எல்லாவற்றையும் நான் புதிதாக்குகிறேன் என்ற இந்த தகவலை தேவன் உலகத்தில் உள்ள நமக்கும் அன்றைக்கு ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் சொல்லும்படி தேவன் அங்கே கொண்டு சென்றார். தேவனுடைய திட்டம் ஒன்று இருந்தது. தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கான ஒரு கருவியாக, ஒரு நபராக இங்கே யோவான் அப்போஸ்தலர் இருக்கிறார். அநேக சமயங்களில் நாம் கூட ஏன் இந்த நிலை, ஏன் இந்த மூலை, ஏன் இந்த சூழல் என்று நாம் கேட்கும்போது தேவன் நம்மை ஆயத்தமாக்குகிறார். நம்முடைய குடும்பத்துக்காக நம்மை ஆயத்தமாக்குகிறார். நம்முடைய சபைக்காக நம்மை ஆயத்தமாக்குகிறார். உங்கள் ஒருவனை கொண்டு அநேகரிடத்தில் நன்மை பெருகும்படியாக தேவன் உதவி செய்கிறார். தாவீது பேரரசன் தன்னுடைய வாழ்நாளில் இப்படி சொன்னார், நான் உபத்திரவப்பட்டது நல்லது அப்படின்னார். அதனால் நான் உமது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்று சொன்னார். அப்போது உபத்திரவங்கள் வழியாக நாம் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியும் என்பதை இது காட்டுகிறது. சகோதரர்களே, பத்மு தீவிலே இருக்கிற யோவான் அப்போஸ்தலர் இந்த கடிதத்தை எவ்வளோ பாசத்தோடு, நேசத்தோடு, அக்கறையோடு அவர் எழுதுவதை நாம் பார்க்கிறோம். 9வது வசனத்தினுடைய முதல் வரியை பாருங்க. உங்கள் சகோதரன் என்று சொல்லுகிறார், யுவர் பிரதர் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு பாருங்க, கூட பிறந்த அண்ணன் தம்பிங்களே வெளியே சொல்கிறதுக்கு வெட்கப்பட்டு கொண்டு அவன் எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அண்ணன் உயர்ந்த வேலையில் இருக்கும்போது தம்பி வேலையற்றவனாக இருக்கும்போது தம்பி அவன் நேசிப்பதில்லை. தம்பி உயர்ந்த வேலையில் இருக்கும்போது அண்ணனை அறிவு கட்டவன், படிக்காதவன், விளங்காதவன், அவன் பேரை சொல்கிறதுக்கு கூட முடியாத ஒரு சூழலில் இருக்கும். இன்றைக்கு அண்ணன் தம்பி உறவுகள் ரொம்ப குறைஞ்சி போன ஒரு காலம். ஏதோ ஒரு சூழ்நிலையில் பெற்றோர் நிமித்தமாக நம்முடைய பூர்வ சொத்து தந்தை தாய் வழியாக வர வேண்டிய ஒரு காரணத்துக்காகத்தான் நம்ம அண்ணன் தம்பின்னு அதிக உறவுகளை வச்சுக்கிறோம். அந்த அண்ணன் தம்பி உறவு கூட திருமணத்தின் வழியாக வருகிற அந்த அண்ணி அல்லது அந்த பெண் அந்த அண்ணன் தம்பி உறவை முதல்ல பிரித்து வைக்கிறத நம்ம பார்க்குறோம். அது ஒரு சூழ்நிலை தான், வேறு ஒன்றும் இல்லை.
தம்பிக்கு திருமணம் ஆனாலும் தம்பி மனைவி அதுதான் செய்வாள். ஆக ஏதாவது ஒரு வகையில் பாசமிகும் அண்ணன் தம்பி உறவை இந்த உலகம் வந்து ஒழித்து கட்டவும் பழித்து கட்டவும் தள்ளி வைக்கவும் தான் பார்க்குது. ஆனால் சபைக்குள்ளே நம்ம வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் எப்படி அழைக்கிறாங்கன்னா சகோதரன் அழைக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்களா சர்ச்சில் வந்து சகோதரி என்று அழைக்கிறாங்க. இங்கிலீஷில் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் என்று தான் அழைக்கிறாங்க. நம் நாட்டிலேருந்து சுவாமி விவேகானந்தர் அமெரிக்காவில் உள்ள சிக்காகோ நாட்டில் நடந்த உலக மதங்களின் கூட்டத்துக்கு அவர் சென்றபோது அவரை ரொம்ப ஆச்சரியப்படுத்தின ஒரு விஷயம், அங்குள்ள மக்கள் எல்லாரும் ஒருவர் பிரதர் அண்ட் சிஸ்டர் என்று தான் சபைகளில் மத சம்பந்தமான கூட்டங்களை அழைக்கிறது வழக்கம். அதை பார்த்துட்டு இவரும் கூட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் என்று தான் அவர் சொல்லியிருக்கார். நம்ம ஆளுங்க இந்த ஊரில் உட்காந்துக்கிட்டு பாருங்கள், இங்கிருந்து அங்கே போன சுவாமி விவேகானந்தர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்ன்னு சொன்னார். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்னு சொன்னார்ன்றது அங்கே இருக்கிறவங்கள பார்த்து இவர் சொல்கிறார், அவங்க சொன்னதை கேட்டு இவர் சொல்கிறார். காரணம், இந்த நாட்டில் இங்கே இருக்கிற மதத்தின் கீழே எல்லாரையும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்னு சொல்கிறதுக்கு இங்கே இருக்கிற மதத்தில் இடமே இல்லை. ஏன்னா இங்கே மதத்தின் பெயரால் தீண்டாமை போதிக்கப்படுது. பார்த்தாலே தீட்டு, தொட்டாலே தீட்டு, இப்படிப்பட்ட இந்த அருவருப்பான ஜாதிகள் உள்ள இந்த நாட்டில் நீங்கள் யாரையும் போய் அண்ணன் தம்பின்னு சொல்ல முடியாது, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் நீங்கள்லாம் சொல்ல முடியாது. அமெரிக்காவில் நீங்கள் சொல்லலாம், ஏன்னா அது வந்து ஒரு கிறிஸ்தவ நாடு. அதனால் ரொம்ப காலமாக அங்கே இருக்கிற மக்கள் பாருங்கள், விவேகானந்தர் வந்து அங்கே போனார், அவர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்னு சொன்னார். ஏதோ அவங்களுக்கெல்லாம் தெரியாத மாதிரியும் இவர் தான் அதை புதுசாக கண்டுபிடிச்ச மாதிரியும் இருக்குது. கிறிஸ்தவ மார்க்கம் 2000 ஆண்டுகளாக சபையில் உள்ள மக்களை சகோதரர்கள் சகோதரிகள் என்று தான் அழைக்குது. நாம் ஒருவருக்கு ஒருவர் சகோதரர்களாக இருக்கிறோம் என்று தான் போதிக்குது. அதனால தான் சபையில் எல்லாரும் ஆங்கிலத்தில் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்னு சொல்கிறாங்க, தமிழில் சகோதரன் சகோதரின்னு சொல்கிறாங்க. இந்த வார்த்தையை கவனிங்க, உங்கள் சகோதரன் என்று சொல்கிறார். அன்பு தம்பியே, அன்பு அண்ணனே, தாயே, தகப்பனே, உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல அண்ணன் கிடைக்காம போயிருக்கலாம், ஒரு நல்ல தம்பி கிடைக்காம போகலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துக்குள்ளே நீங்கள் ரட்சிக்கப்பட்டவராக சபைக்குள் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல அண்ணன் கிடைப்பார், ஒரு நல்ல தம்பி கிடைப்பார். சபையில் உள்ள அனைவருமே உங்களுக்கு சொந்தம்தான். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 25வது வசனம், மேலும் என் சகோதரனும் உடன் வேலையாளும் உடன் சேவகனும் உங்கள் ஸ்தானாதிபதியும் என் குறைச்சலுக்கு உதவி செய்ததுமான எப்பாப்ராத்துவை உங்களிடத்தில் அனுப்ப வேண்டும் என்று எண்ணினேன். அதாவது பவுலடியார் எப்பாப்ராத்து என்ற மனிதனை பிலிப்பு நாட்டில் உள்ள சபைக்கு அனுப்பும்போது அந்த சகோதரன் என்ற அந்த ஒரு மனிதனை எப்படியெல்லாம் பார்க்கிறார்னு பார்த்தீங்களா? என் சகோதரன் முதல்ல சொந்தம் கொண்டாடுறார், அடுத்தது உங்களுடைய வேலையாள்னு சொல்கிறார், அப்புறம் உடன் சேவகன் சொல்கிறார், ஸ்தானாதிபதி என்று சொல்கிறார், குறைச்சலுக்கு உதவி செய்கிறவன் என்று சொல்கிறார். இந்த எல்லா தகுதியும் தான் ஒரு சகோதரன். உபத்திரவ காலத்தில் உதவி செய்வதற்காக தான் சகோதரன் பிறந்திருக்கிறான். அடுத்ததாக வெளிப்படுத்தல இயேசு கிறிஸ்து நிமித்தம் வருகிற உபத்திரவத்துக்கும் அவருடைய ராஜ்யத்துக்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாக இருக்கிற என்று சொல்கிறார். பங்காளன் என்று சொன்னால் பார்ட்னர்னு அர்த்தம். ஒரு பெரிய மரத்துண்டை ஒரு ஆள் தூக்க முடியாது. அப்போது ஆரம்ப முனையில் ஒரு ஆளும் பின்னால் ஒரு ஆளும் 2 பேர் சேர்ந்து தோளில் தூக்கும்போது அதை எடுத்துக்கொண்டு போகலாம். பங்காளன்னா என்ன அர்த்தம்னா சம அளவில் எல்லாத்தையும் சுமக்கிறவங்கன்னு அர்த்தம். சகோதரர்களே, நாம் எல்லாரும் நம்மால் முடிந்தவைகளை செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம், நம்மால் முடிந்ததை சுமக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அவனவன் தன் தன் பாரத்தை சுமக்க வேண்டும், பிறனுடைய பாரத்தையும் சுமக்க வேண்டும். உடன் பங்காளர். அதனால தான் கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் ரட்சிக்கப்பட்ட ஒரே காரணத்திற்காக திருச்சபையில் எல்லாவற்றிலும் அன்பு கூறவும் சேர்ந்து பங்காளனாக பாடுபடவும் நாம் விரும்புகிறோம்.
இப்போது வீடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே தாய் தகப்பன் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி தான் இருப்பாங்க. அது ஒரு வகையான கட்டமைப்பு. ஆனால் சபைன்னு வரும்போது அங்கே அண்ணன் தம்பி அக்காள் தங்கை இவ்வளோ தான் கட்டமைப்பு. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இவ்வளோ தான் மொத்தமே. அதனால தான் நாம் அனைவரும் எல்லா விஷயங்களிலும் தோள் கொடுத்து சுமை தாங்கி ஒருவர் மேல் ஒருவர் அன்பு கொள்ள வேண்டும், ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்ய வேண்டும். அநேகர் பார்த்து கேட்குறாங்க, உங்கள் மார்க்கத்தில் மட்டும் ஏன் உங்களுக்குள்ளவே உதவி செய்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அது உண்மைதான். காரணம் என்னென்னா, சபையில் நம்முடைய ஏழை சகோதரர்களை கொஞ்சம் வசதி உள்ளவங்க காப்பாற்ற வேண்டும். ஏன்னா முதல் கடமை நமக்கு அதான். அதனால தான் சபையில் உள்ள அனைவருக்கும் நாம் எந்தாவது ஒரு வகையில், அது ஒரு விதவையாக இருந்தால் அவர்களை கவனிக்கணும், ஒரு சகோதரனாக இருந்தால் அவனை நம்ம உதவி செய்து கவனிக்கணும். எல்லாவற்றிலும் நாம் ஒருவர் கை தூக்கி விட வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதனால்தான் சபை என்பது ஒரு ஜீவன் உள்ளதாக இருக்கிறது. Church is a living body. Every member, it is kind of a brothers and sisters. We need to lift up one another. நாம் ஒருத்தரை தூக்கி சுமக்கணும். இங்கே என்ன சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவினுடைய வசனத்திற்காகவும் அவருடைய ராஜ்யத்திற்காகவும் நான் பத்மு எனும் தீவிலே இருந்தேன் என்று சொல்றார். இதை நீங்கள் கவனிக்கணும். இந்த மதவாதிகள், மத எதிரிகள், மத துரோகிகள், பரிசுத்த ஆவியினுடைய வியாபாரிகள் எப்போதும் தேவனுடைய ராஜ்யம் என்ற வார்த்தையை கேட்கும் போதெல்லாம் இயேசுனுடைய 2வது வருகை நினைச்சிட்டு இருப்பாங்க. அப்போதான் நமக்கு ராஜ்யம் வரப்போகிறதுன்னு. கிறிஸ்தவத்தில் உள்ள இந்த நடுபாகத்தில் இருக்கிற மக்கள், அதாவது புராட்டஸ்டன்ட் அமைப்பு மக்கள், அவங்க ஒரு ஜெபம் பண்ணுவாங்க, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அப்போ அவங்களுடைய மனசில் இன்னும் ராஜ்யம் வரலை அப்படின்ற நினைப்பு இருக்குது. அதாவது கிறிஸ்தவ மதத்தில் இருக்கிற யாவரும் ஏறக்குறைய இன்னும் ராஜ்யம் வரலை அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் கிறிஸ்தவ மார்க்கம் என்ன சொல்லுதுன்னா, பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது, அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம், மக்கள் நாங்கள் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டாங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 37வது வசனம். அப்பொழுது பேதுரு அவர்களை பார்த்து, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியினுடைய வரத்தை பெறுவீர்கள் என்று சொன்னான். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 41வது வசனத்தில் அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் அன்றைய தினம் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். அவர்கள் ஏறக்குறைய 3000 பேராக இருந்தார்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தில் அவர்கள் எல்லாரும் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாக தரித்திருந்தார்கள். அவர்களுக்கு ஒரு உபதேசம் இருந்தது. இப்படிப்பட்ட மக்களை அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 47வது வசனத்தில் தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். இது 2ஆம் அதிகாரம் 47வது வசனம். ராஜ்யம் என்பது சபை. சபை என்ற வார்த்தை ஒரு பொது வார்த்தை. ராஜ்யம் என்ற வார்த்தை யூதர்களுக்காக சொல்லப்பட்ட வார்த்தை. காரணம், யூத மக்கள் தேவனுடைய ராஜ்யம் என்றே அவர்கள் பேச அறிந்தவர்களாக இருக்கிறாங்க. புறஜாதியராகிய நமக்கு தான் பொதுவான ஒரு வார்த்தையாக சபை என்ற சொல் பயன்படுது. நீங்கள் புதிய ஏற்பாடு முழுவதும் படிச்சீங்கன்னா சபையின் தலைவர் யார்? கிறிஸ்து. ராஜ்யத்தின் தலைவர் யார்? கிறிஸ்து. சபையின் போதனை என்ன? புதிய ஏற்பாடு. ராஜ்யத்தின் போதனை என்ன? புதிய ஏற்பாடு. ராஜ்யம் எதற்காக காத்திருக்கிறது? சபை எதற்காக காத்திருக்கிறது? கிறிஸ்துவின் 2வது வருகைக்காக. ஆக நீங்கள் தெளிவாக படித்து பார்த்தீங்கன்னா ராஜ்யம் இப்பொழுது சபையாக நமக்குள் இருக்கிறது. இந்த ராஜ்யத்தை மீண்டும் எடுத்து தேவ சமூகத்தில் பரலோகத்துக்கு கொண்டு செல்வதற்காகத்தான் இயேசு 2வது முறையாக வருகிறார். இங்கே கவனிச்சிங்கன்னா உங்கள் சந்தேகம்லாம் தீர்ந்து போயிடும். என்ன சொல்கிறாரு? இயேசு கிறிஸ்துனுடைய ராஜ்யத்து நிமித்தம்
அவருடைய ராஜ்யத்து நிமித்தம் நான் துன்பப்பட்டு பத்மு என்னும் தீவிலே விடப்பட்டிருக்கிறேன். For the sake of the kingdom I was left at Patmos என்று சொல்றார். அப்போ ராஜ்யம் இல்லைன்னு சொன்னா இந்த வசனம் தவறா போயிடும். ஆகவே இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்நாள் காலத்திலேயே அந்த ராஜ்யம் விரைந்து வருகிறது என்று மார்க்கு 9ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே சொல்லுகிறார். அந்த ராஜ்யம் பலத்தோடு வரும் என்று அப்போஸ்தலர்களுக்கு சொன்னார். இந்த தகவலை அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 5வது மற்றும் 8வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். பலம் தோடு பரிசுத்த ஆவியானவர் வந்தார். ராஜ்யம் வல்லமையாக ஸ்தாபிக்கப்பட்டது. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் இருளின் அந்தகாரத்தினின்று ஒளியின் ராஜ்யத்துக்குள்ள தேவன் நம்மை இப்பொழுது உட்பிரவேசிக்க செய்திருக்கிறார். ராஜ்யத்து நிமித்தம் உபத்திரவங்களை கிறிஸ்துவின் சபை இன்றைக்கு படுகிறதாக இருக்கிறது. ஆக என் அன்பு சகோதரர்களே, கண்மணிகளே, தோழர்களே, இந்த வசனம் எல்லாவற்றையும் புதிதாக்குகிற தேவன் புதிதாக்குகிற செய்தியை நமக்கு கொடுக்கத்தக்கதாக இப்பொழுது இந்த வெளிப்படுத்தல் என்ற புத்தகம் நமக்கு கிடைக்கணும்னு சொன்னால் இயேசுவை நேரடியாக கண்ட ஒரு சாட்சியால் தான் இதை எழுத முடியும். அப்போஸ்தலருடைய வரிசையில் கடைசி அப்போஸ்தலனாக மரித்தவர் இந்த யோவான் அப்போஸ்தலர் தான். இந்த யோவான் இப்பொழுது ஏன் பத்மு தீவில் இருக்காருன்னா நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அங்கே மழை இல்லை, தண்ணி இல்லை, சாம்பல், வெறும் கற்கள், உணவில்லை, எதுவும் இல்லை. ஆனால் தேவன் அந்த மனிதனை அங்கே வைத்து இந்த புத்தகத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த வெளிப்படுத்தல் புத்தகத்தை உங்கள் கையில் ஏந்தி இதில் உள்ளவைகளை நீங்கள் வாசிக்க ஆரம்பிக்கும் போது தேவனுடைய கருணையை, அவருடைய அன்பை, நீங்கள் அவருடைய சகோதரர்களாக இருக்கும்படி அழைக்கப்பட்ட அந்த அன்பை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அன்பான சகோதரர்களே, இந்த காலையில் நாம் கேட்ட இந்த செய்தி உங்களை மாற்ற வேண்டும், உங்களை வழி நடத்த வேண்டும், உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த சத்தியத்தை விளங்கிக் கொள்ள பிரகாசம் உள்ள மனக்கண்களை தேவன் உங்களுக்கு அருள வேண்டும் என்று கேட்டு இந்த செய்தியை நான் இங்கே நிறைவு செய்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையானது உங்கள் அனைவரோடும் இருப்பதாக பிரார்த்தனை செய்வோம். மகா பரிசுத்த நிறைந்த எங்கள் அன்பான தகப்பனே, இன்று நாங்கள் வாசிக்க கேட்ட யோவான் அப்போஸ்தலர் உங்கள் சகோதரன், உங்கள் உடன் பங்காளன், ராஜ்யத்து நிமித்தம் நான் பத்மு தீவில் இருந்தேன் என்ற தகவல் எங்கள் இருதயத்தின் ஆழத்தை பாதிக்கிறது. எங்களுடைய விசுவாசத்தை அது துலக்குகிறது. நாங்கள் மிகுந்த நம்பிக்கையோடு இந்த வசனத்தை கையில் வைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கேட்ட மக்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவின் இரக்கமுள்ள நாமத்தில் இந்த காலை பொழுதுல உங்களை சந்தித்து இயேசு கிறிஸ்துடைய வெளியேறப்பட்ட நாமத்தில் வாழ்த்துக்களை சொல்வதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். என்ன நேயர்களே, இதோ சகலத்தையும் புதிதாக்குகிறேன், behold I make all things new என்ற இந்த புதிய தொடர் ஒரு பெரிய மாற்றத்தை மக்களுக்குள்ளே ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழ் பேசும் நல்லுலகம் பார்க்கும் எல்லா தேசங்களிலும் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி இந்த புதிய சத்தியத்தை கொண்டு போய் சேர்த்திருக்கிறது. தமிழ்நாட்டிலிருந்து மட்டுமல்ல, வட இந்தியாவிலிருந்தும் பிற தேசங்களிலிருந்தும் தமிழர்கள் எங்கே வாழ்ந்து இந்த நிகழ்ச்சிகளை தொலைக்காட்சியிலும் யூடியூபிலும் பார்க்கிறார்களோ அவர்கள் அனுப்புகிற கடிதங்களுக்காக, அனுப்புகிற எஸ்எம்எஸ்களுக்காக நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நேர்களே, நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் வழியிலே நடக்க உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். இந்த நாளிலே அப்போஸ்தலனாகிய யோவான் பத்மு தீவிலே ரோம பேரரசினாலே நாடு கடத்தப்பட்டு தண்டனைக்கு உட்படுத்த விஷயங்களை குறித்து கேள்விப்பட்டோம். இயேசு கிறிஸ்துடைய அப்போஸ்தலர்கள் எல்லாருமே இயேசு கிறிஸ்துக்காக இரத்த சாட்சிகளாக மரித்தார்கள். அதிலே யோவானும் விதிவிலக்கல்ல. அவரும் கூட பத்மு தீவிலே இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யத்தை பற்றிய உபத்திரவங்களின் நிமித்தமாக அங்கே சேர்க்கப்பட்டிருந்தார். அங்கே இருந்து தேவன் அவருக்கு வெளிப்படுத்தினவைகளை, கிறிஸ்து அவருக்கு வெளிப்படுத்தினவைகளை, ஆவியானவர் அவருக்கு வெளிப்படுத்தினவைகளை சபையார் அறிந்து கொள்ளும்படி புத்தகமாக எழுதியிருக்கிறார்.
அநேகர் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தை புரிந்து கொள்ள முடியாத புத்தகம் என்று ஓரிரு அதிகாரங்களை படித்துவிட்டு மூடி வைத்து விடுகிறார்கள். ஆனால் இன்று முதல் நீங்கள் நிச்சயமாக இந்த வெளிப்படுத்தின புத்தகத்தை மிகவும் நேசித்து படிப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். இன்று நீங்கள் கேட்ட செய்தியிலிருந்து உங்களுக்கான பரிசு கேள்வி இதுதான். பத்மு தீவு எப்படிப்பட்டது? பத்மு தீவு எப்படிப்பட்டது? அதை பற்றி இன்று நீங்கள் கேட்ட செய்தியிலிருந்து சில தகவல்களை எழுதி அனுப்புங்கள். கேள்வி மீண்டும் சொல்கிறேன். பத்மு தீவு எப்படிப்பட்டது? எழுதி கொண்டீர்களா? கொஞ்சம் அந்த நோட்ஸை பாருங்க, வசனத்தை பாருங்க, சரியான பதிலை எழுதுங்க. சரியான பதிலுக்கு நல்ல பரிசுகள் காத்திருக்கிறது. ஏற்கனவே கேட்ட கேள்விகளுக்கு பதில்களை எழுதி பரிசு பெற்றவர்களை வாழ்த்துகிறோம். அநேகர் புதிய ஏற்பாட்டு சத்தியத்துக்கு திருமுழுக்கின் மூலமாய் கீழ்ப்படிந்ததற்காக வாழ்த்துகிறோம். தொடர்ந்து பாருங்கள், பிறரை பார்க்கும்படி உற்சாகப்படுத்துங்கள். மீண்டும் நாளை காலை இதே நேரம் இதே சேனலில் உங்களை சந்திக்கிறோம். தேவ கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 044255008882. செல்போன் 9385500882. கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்?